கர்மா ரசிகர்களுக்கு என்னோட பணிவான நமஸ்காரம். எபிசோட் 50. அதாவது இது ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதே சமயம் இது ஒரு மைல்கல், ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிரதான காரணம் என்னன்னா, ஒன்று அஃப்கோர்ஸ் ரசிகர்களான நீங்கள்லாம் தான். ஏன்னா இது பல முறை நான் சொல்லியிருக்கேன். பட் மறுபடியும் இப்போ என்ன இந்த 50வது எபிசோடுங்கிறதுனால பிரத்யேகமாக நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த 50 எபிசோடுங்கிறது இட் வுட் நாட் ஹவ் பீன் பாசிபிள். உங்களோட ஆதரவு, உங்களோட சப்போர்ட்னு நான் சொல்லும்போது எல்லா விதமான சப்போர்ட்டும் தான். ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை என்கரேஜிங் வேர்ட்ஸ். எவ்வளவு பேர் நீங்களே யூடியூப்பில் பார்த்துருப்பேன். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில், என்னோடய குரூப்பில் இருக்கிறவாழ்கிட்டலாம் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது வர கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ உற்சாகப்படுத்தி எங்களை என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்த உங்களுக்கு தான் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லியிருக்கிறேன், என்னோட கர்மா டீம் சார்பில். ஏன்னா இது ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு அகம்பாவத்திலையோ ஒரு ஆணவத்திலையோ நான் சொல்லலை. இது ஒரு ஃபேக்டாக சொல்கிறேன். அதாவது ஒரு வெப் சீரிஸ் ஆனது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எடுக்கப்படலை. அதாவது ரசிகர்களோட கான்ட்ரிபியூஷனை மட்டுமே வச்சு ஒரு சீரீஸ் இது வரைக்கும் வந்ததா எனக்கு தெரியல. அண்ட் செகண்ட் திங் எந்த விதமான கமர்ஷியல் இன்டென்ட்டும் இல்லாமல், இப்போ ஒரு ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட் எப்படியாவது மார்க்கெட் பண்ண பார்ப்பா, அதுலேருந்து எந்த அளவுக்கு வருமானம் இது பண்ண முடியும், ஈற்றப்பட முடியும் அப்படின்லாம் பார்ப்பா. ஆனால் இதில் வெறும்னா அக்ரஹாரம் வே ஆஃப் லைஃப் எல்லாருக்கும் போய் சேரணும். அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தா, அக்ரஹாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட சீரீஸ் இது. அது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை ஃபஸ்ட்டு திங் மார்க்கெட் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கலை. செகண்ட் திங் அது மார்க்கெட் பண்ணுறதுக்கு பல அசௌகரியங்கள் இருந்திருக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். ஆனால் எதிர்பாராத வகையில் நாங்கள் யாருமே, ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இதுக்கு ஆதரவு கொடுத்த உங்களுக்கு மறுபடியும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லைக் ஆல் குட் திங்ஸ் ஹாவ் டு கம் டு அன் எண்ட் அட் சம் பாயிண்ட் இன் டைம் ஆர் தி அதர்ங்கிற மாதிரி கர்மாவும் அதோட நேச்சுரல் ஃப்ளோவில் இட் வில் கம் டு அன் எண்ட். அப்கோர்ஸ் எனக்கு இப்போவே அது யூகிக்க முடியறது. நிறைய பேர் என்ன சார் அதுக்குள்ளே முடிச்சுட்டாலே அப்படின்லாம் சொல்லுவாள். ஆனால் ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது எப்படி இருக்கணும்னா, ஐயோ முடிச்சுட்டாலே அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமே தவிர ஐயோ எப்போ முடிக்க போகிறான்னு இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லை, தெய்வாதீனத்தில், கடவுள் அனுகிரகத்தில் அடுத்ததாக உங்களுக்கே தெரியும், பெரியவாளை பற்றி, மகா பெரியவாளை பற்றி ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கேன். அதுவும் இதே மாதிரி தான், வித்தவுட் எனி கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட், வித் தி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் தி ரசிகாஸ். அதை நான் பண்ண போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வெளிப்படையாக சொன்னது கிடையாது. ஆனால் இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையால் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதுக்கு முன்னாடி இவர் மிஸ்டர் ரங்கன் ஃப்ரம் சிங்கப்பூர் அப்பப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பார் ரிகார்டிங் அப்டேட்டிங் யூ ஆன் த கான்ட்ரிபியூஷன்ஸ். அது இப்போ என்னென்னா டுவர்ட்ஸ் த எண்ட் வந்துட்டோம். அண்ட் இத்தனை நாள் உங்களோட எல்லாரோட ஆதரவு கான்ட்ரிபியூஷன்ஸ்னால தான் இது வரைக்கும் இது பண்ணிட்டேன், நான் மேனேஜ் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் இதுவும் தெய்வ சங்கல்பம். அண்டு இது வரைக்கும் இது திருப்திகரமாக முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதே சமயம் ஒரு சின்ன ஷார்ட்ஃபால் இருக்குது எனக்கு. அதாவது ஒரு இன்னொரு 6 lakhs எனக்கு தேவைப்படுறது இதை முடிக்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் இதுக்கு நடுப்புற இன்னொரு விஷயமும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பெரியவா ப்ராஜெக்ட் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. பட் அந்த கான்ட்ரிபியூஷனை அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு நான் ஒதுக்கி வச்சுட்டேன். ஸோ அதுலேருந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டச் ஈவன் a single pie ஃபார் கர்மா. ஸோ கர்மா ஆஸ் அன் இண்டிபெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது. ஆனால் எனக்கு அபார நம்பிக்கை. ஐ ஆல்வேஸ் டெல் தட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டெஸ்டினி. ஸோ எனக்கு அபார நம்பிக்கை என்னன்னா, அதுவும் வந்துடும். இது ரொம்ப சிறந்த முறையில் முடிக்கப்படும் கடவுள் அனுகிரகத்தினால அண்ட் உங்களோட சப்போர்ட்னால அப்படிங்கிறத நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன். அப்கோர்ஸ் இது எந்த விதமான கம்பல்ஷனும் யாருக்கும் கிடையாது. என்னோட சிச்சுவேஷனும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கனபாடிகள் சொல்கிற மாதிரி யதா சௌகரியம்.
ஆல் சட் அண்ட் டன் ஒரு விஷயம் நான் வந்து தீர்மானமாக சொல்கிறேன், இதை வந்து நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் டெஃபினட்டாக ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவேன். அந்த உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் கூடிய விரைவில் நீங்கள் வந்து மகாபெரிவா சீரீஸை எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. பழசெல்லாம் நினைவுக்கு வருதா? இந்த காப்பியாவது குடி. நான் காப்பி குடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. எப்படிப்பட்ட இழப்புமா இது? நாங்கள்லாம் கூட பிறந்தவனை எழுந்துட்டு நிக்கிறோம், ஆனா நீ வாழ்க்கையை எழுந்துட்டியம்மா. ருக்கு, உன்னை பார்த்தா என்ன சொல்றதுன்னே தெரியல. பொதுவா பெண்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது, அடக்கி ஆளப்படுறான்னு பரவலா பேசப்படுறது. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. முக்காடு போட்டுன்னு மூளையில உட்காந்துண்டு மூக்கு சிந்தின்னு இருக்க போறதில்ல.